நான் எடுத்துட்டு வந்து கையால பிடிச்சிருக்கேன். சூப்பரோ எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னா அதுக்கு வந்து வளர்த்த கோழியால ஒரு ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரூபன். நான் உங்கள் நித்தி. நாங்கள் இன்றைக்கு எங்களை வீடியோவில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கு வந்து ஒரு பிடிச்ச சமையல், எனக்கு இல்லை நித்திக்கு பிடிச்ச சமையல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது நித்திக்கு மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அவி பார்த்து சிரிக்கிறேன். எல்லாருக்கும் கேமராமேனுக்கும் பிடிக்கும். கேமராமேனுக்கும் எனக்கு அலர்ஜி. ஓகே நான் வந்துருந்தேன் இறால் வாங்கி நான் முந்தி அம்மா இறால் வேண்டிங்கன்னு வந்தா சமைக்கிறதுக்கு முன்னாடி உலகொதிக்கும் தானே, உலகொதிக்க மேல ஒரு தட்டு வைப்பாங்க, அந்த தட்டு கீட்டாகும், அதுக்கு மேல போட்டுவிடணும். அது நல்ல சிவப்பு கலரா எல்லாம் வந்துடும் அவிஞ்சு அதை எடுத்து கடை சாப்பிடுறோம். இறாலுல கிணக்க வகை இருக்கு, குளத்து இறால் இருக்குது, கடல் இறால் இருக்கு. கடல் இறால் பிடிக்க நல்ல பெரிய சிவப்பா இருக்கு தெரியுமா. அதே மாதிரி சிங்கிரால் இருக்கு, கணக்க இறால் வகை இருக்கு, கருப்புல இருக்கும், பச்சையில இருக்கும். நாங்க வாங்கிட்டு வந்து கருப்புல பெரிய சைஸ். அப்ப நாங்கள் பெரிய சைஸை பொறுத்து வந்து இறால் வகை ஒரு அளவான சைஸ், இதை விட இன்னும் பெருசு இருக்கு. இறால் சைஸை பொறுத்து தான் இந்த விலை குறை. நாங்கள் வந்து கொஞ்சம் இறால் வாங்கினாங்க. இறால் வெளியே கிட்டத்தட்ட 1/4 கிலோ நாட்டம்மா கிலோ 1800 ரூபா போகுது. நாங்கள் வாங்கின சைஸின் அளவு கிலோ 1800 ரூபா போகுது. அப்போ இப்போ தெரிஞ்சிருக்குன்றா அந்த விலையை பார்த்து அதுக்கு பேச கோழி வச்சு வாங்கி சாப்பிடலாம். ரைட். அதனால நாங்கள் வந்து எங்களை காணொலியில் உங்களுக்கு நாங்கள் இந்த இறால் வந்து இறால் ரெசிபி எதுவுமே எங்களோட காணொலியில போட்டோம். அதுக்காகத்தான் நாங்கள் கூட அதாவது இறால் தொக்கு நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் இந்த வீடியோ செய்ய போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் செய்யறோம். ஆனால் உங்களுக்கும் வித்தியாசமாக செய்யலாம்னா நீங்கள் வந்து வீடியோவில் உங்களுக்கு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. எதுவும் பிளவிட்டாலும் நீங்கள் சொல்லுங்க. எப்பவுமே நாங்கள் இப்படித்தான் சாப்பிட்றோம். அந்த முறைப்படி நாங்கள் உங்களுக்கு எப்படி செய்யறோன்னு சொல்லி காட்டுப்போம். எங்களை காணொலி பார்க்குற நேற்று ஒரு அம்மா எடுத்து காய்ச்சுவேன். எங்களுக்கு நல்ல சந்தோஷம். எங்களை காணொலியை பார்த்தது மட்டும் வீடியோ எடுத்துக்கோங்க. எங்களுக்கு நல்ல சந்தோஷம். அந்த அம்மா எடுத்து கதைச்சது. முந்தின நாள் ஒரு அண்ணா எடுத்து காய்ச்சி, அவருக்கு இந்த பேர் தான் போல, ரூபன் போல ஒரு அண்ணா எடுத்து காய்ச்சவர். எங்களுக்கு நல்ல சந்தோஷம். என்னடா எங்களை வீடியோ பார்க்குற மட்டும் இல்லாமல் எங்களோட கதைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எங்களோட சொந்தங்களே எடுத்த உடனே என்ன கதைச்சா வீடியோ நல்லா இருக்குது, ஆரம்பத்தை விட இன்னும் ஊக்கமா செய்றீங்க. இன்னும் விடாம ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம போடுங்க. எல்லாரும் நாங்கள் விரும்பி பாக்குறதுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் போட்டுக்கொண்டே இருக்கோம். அதுதான் சொன்னேன். எங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு. எங்களை விரும்பி எல்லாரும் கூடுதலா எங்களுக்கு வாக்கு வந்து விருப்பு வாக்கு தானே, வெறுப்பு வாக்கு இல்லை. கிட்டத்தட்ட வேணா டிவிக்கே என்ன கதைக்கு யோசிச்சு நான் என்ன சொல்றேன், நீங்களே வீடியோ ஒரு நாள் 2 நாள் போடாம இருக்க, தொடர்ந்து போடுங்க. தாங்க வெயிட் பண்றோம். உங்களுக்கு இன்னும் சில சிச்சுவேஷன் காரணமா இப்ப சித்திரை பொங்கல் வந்ததுக்காண்டி நாங்க சீசன் டைமோட போடல. நாங்க நேரடி போடுறோம், அப்படி இப்படி கொஞ்சம் போடல. வீடியோ போடுவோம், தொடர்ந்து நாங்க வீடியோ போடுவோம். வாங்க நாங்க இன்னைக்கு வந்து இறால் தொக்கு என்ன செய்ய போறோம்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போ. சரி, நாங்க வீடியோ தொடங்கில வந்து சட்டி வச்சிட்டு, சட்டில மண் சட்டி தானே கீட்டான் வந்து வச்சிட்டு வந்தா தொடங்கினாங்க. நாங்க வந்து மண்ணடுப்பு வாங்கினாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. நான் இன்றைக்கு நாங்க மண்ணடுப்பு வைக்காத காரணம் விறகு தட்டுப்பாடு. நேற்று மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு. ஆனா விறகு இன்னொரு வீட்டை போய் கொத்து விறகு வேண்டிக்கணும். சித்திரை பொங்கலுக்கு பொங்கல் வந்து அந்த அடுப்புல வந்து பொங்கல் ஒரு ஆசைக்காக செஞ்சேன். ஆனா அந்த அடுப்புல நாங்க மண் சட்டி மண் அடுப்புல பொங்கல் ஆரம்பம். ஆனா எனக்கு நல்ல விருப்பம் ரூபானுங்க. இங்க எல்லாம் இப்ப எரிபொருள் எல்லாம் இப்படித்தான். கிட்டத்தட்ட கேஸே மஞ்சள் கேஸ் இல்லை, நாங்க மண்ணெண்ணெய் தான் வாங்கிட்டு இருக்கோம். மண்ணெண்ணெயே இப்ப லிட்டர் 255 ரூபா. அதே மாதிரி இப்ப வந்து நாங்க விறகும் அந்தர் கணக்கு தான். அந்தர் ஏதோ 1200 அப்படித்தான். எனக்கு அந்த விலை தெரியல. அதே மாதிரி இன்னும் ஒரு அடுப்பு தூள் வச்சிருக்கிற அடுப்பு இருக்கு. அதுங்களுக்கு நல்ல நாங்கள் வாங்கினா தகரம் இருக்கு, சின்ன ஓட்டை இருக்கு, விறகு தூள் இருக்குல்ல, எரிய தூளை வச்சு போட்டு எரிச்சா அது புகை பெருசான வராது. அது அந்த இந்தியாவுல அந்த சிலிண்டர் தட்டுப்பாடுல அந்த அடுப்பு பாய்க்கிறேன்னு நான் போன்ல பாத்துக்கிறேன். மண் சட்டி என்னோட பயப்படுறா நீத்தி வந்து மண் சட்டி வந்து எரிச்சா வெடிச்சிருமா. நாங்க கூடுதலா மண் சட்டி வந்து செஞ்சா பிறகு நல்லா வைக்கோல் போட்டு மண் சட்டி எரிக்கிறது மரத்தியால கணக்கமா எரிக்கிறது. அதுபடியா மண் சட்டி அது வந்து இப்ப எரிஞ்ச இடம் உள்ளுக்குள்ள வந்து மட்டும் கருப்பா இருக்கு, சைட் வந்து இல்ல. அது சில இடம் தெரியும் தானே. இதுல நெருப்பு வச்சா இதுலதானே இப்ப கொப்பளம் பெறும், சுத்தி வராது தானே. அதே மாதிரி தான். அதே மாதிரி ரைட் அதை தொடங்கி கூட நாங்கள் வந்து இப்போ ஹீட் ஆகிட்டோம். என்ன ஹீட் ஆகிட்டோம், கை வச்சு பார்க்க
நீங்க வச்சுக்காங்க. நல்ல கிளைமேட் வந்திருக்கு. தொட்டு பாருங்க. நல்ல இப்பதான் நல்ல புண்ணிய டைம் தான். காத்து நல்லா இருக்கு. நல்ல காத்து விழுகுது. இவ்வளவு நல்ல புக்க ஓடி ஓடி கூல் தண்ணி அது இதெல்லாம் குடிச்சது. கூல் தண்ணி குடிக்க கூடாது. தண்ணி தான் குடிச்சு கொண்டு இருந்தது. கூல் தண்ணி என்றதை விட சர்பத். ஒரு மண்பானை வாங்கி வச்சு அதுக்குள்ள நல்ல தண்ணி குடிக்கலாம். நாங்க நேற்று பார்த்துனாங்களா அது குட்டி பானை கொஞ்சம் பெருசாண்டா. இப்படி இந்த எல்லாம் வாங்குவோம். மரத்துக்குள்ள வச்சுட்டாலும் நல்ல கூல் ஆயிடும் தண்ணி. சரி ஓகே. இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு அடுத்த நான் வந்து இப்ப நான் போல சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க. சின்ன வெங்காயம் அம்மா வீட்டை இவங்கட வீட்டை இங்கடாந்த எல்லாம் பொறுக்கி குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். எனக்கு இதை காட்டுது எல்லாரும் ஓடி நீத்தி ரூபா ஓடி வாங்கி ஓடி அம்மாட்ட கிடந்த எல்லா வெங்காயம் எடுத்து எவ்வளவு வச்சுக்கேன். ராலை விடங்க ரால் கறிக்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் போட்டு ரால் அளவை பாருங்க. ராலை பாருங்க. 1/4 கிலோ ரால் வாங்கினா ரால் அளவு இந்த தான் அந்த ரால். இது ராலுண்ட அளவை பாருங்க. கொஞ்சம் வெங்காயத்தின் அளவு இப்போ வெங்காய கறி மாதிரி தான் போகுது. இல்ல உண்மையிலே உங்களுக்கே தெரியும் சின்ன வெங்காயம் ராளுக்கு போட இந்த ஒரு கறிக்கும் சின்ன வெங்காயம் போட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இப்போ என்ன போட்டான்னு நான் கடுகு பெருஞ்சீரகம் தான் போட்டேன். கடுகு பெருஞ்சீரகம் போட்டாச்சு கொஞ்சம் வெட்டிக்கட்டு. கொஞ்சம் வெட்டிக்கணும். வெட்டி சர வெட்டி. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்டா நேயாகிண்டே காப்பியே நீங்க நேயாவோட டைம் செலவழிக்கிறோம். நேயாவோட நாங்கள் டைம் செலவழிக்கலாம் வேலை தானே. இங்க பாருங்க இப்போ வெங்காயம் போடுறோம். பொரிஞ்சது காணாது போல. இல்லை மண் சட்டி கொஞ்சம் லைட்டாக தான் பொரிஞ்சு கொண்டு இருக்கு. ரைட். வெங்காயத்தை வந்து இப்போ முதல் போட்டு நல்லா தாளிப்போம் தானே. அதாவது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட நானும் சாப்பிட்ருக்கேன். பெரிய வெங்காயம் சும்மா சாப்பிடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் கறிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காரமாகவும் இருக்கும். அப்போ சின்ன வெங்காயத்தையும் அதை சின்ன வெங்காயத்தில் சின்ன வெட்டுறதுல தான் திறமை இருக்கேன். அதில் எக்ஸ்பர்ட் நித்தி. இது இல்லை இது உங்களுக்கு குச்சி நக்காம இதில் இருக்கு. இதுக்குள்ள இருக்குது அடுப்புலயே இந்த அடுப்பு தான் நல்லா இருக்கு. நல்ல அடுப்பு. நான் உங்களுக்கு சொன்னேன் சில்வர்ல இதெல்லாம் கேட்டா வீக்க மாதிரி தகரம் தான். தகர அடுப்பு தான் இவர் வேணுனாவே தகர அடுப்பு நான் சொன்னேன். இல்லை விட சில்வர் அடுப்பா வேணும். அது இன்னும் பாவிக்கும். உண்மையிலேயே நல்ல அடுப்பு தானே நல்லா இருக்கு. ரைட். வெங்காயம் வந்து இது கிலோ கணக்கில் போட்டிருக்கிறோடையோ கொஞ்சம் கிலோ கணக்கு இல்லை. இது ஒரு 100 கிராம் வரும். எங்களை சமையலையும் கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் பாரம்பரிய உணவை மாற்றி கொண்டு வரோம். உடல் ஆரோக்கியம். அதே மாதிரி நாங்கள் வந்து இனி வர சாப்பாட்டுகளையும் நாங்கள் வந்து மாற்றோம். கோழி பயிலா நாட்டுக்கோழி நித்தி சொல்லப்படுது. வளர்க்குற கோழியில் ஒன்றை போடுவோமா எப்படி என்ன ஒன்றை போடுவோம் போட சொல்ல. கோழி புக்க செய்தால் நல்லா இருக்கும். அது செய்வோம் கேட்டேன். மண் பானை இருக்குதானே அதில் கோழி புக்க செய்தால் நல்லா இருக்கும் தான். அதுக்கு வந்து வளர்த்த கோழியால ஒரு பயன். கோழி போட்டு கோழி வந்து நிதி வளர்த்து 8-9 மாசம் வளர்த்துட்டு உடனே சாப்பிட்டா வந்து அது நன்மை போயிடும். அது அம்மா கோழி விற்கப்படுறேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பெரிய சேவல் வெள்ளடிக்கிற சேவல். ஆனால் கூடுதலாக இப்போ நாங்கள் சாப்பாடு கேட்கல கோழி புக்கி இது கறி வைக்கல பேட்டு கோழி எடுக்கக்கூடாது. சேவல் கோழின்னா அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும். நாட்டுக்கோழி டேஸ்டாக இருக்கும். வேணும் டேஸ்டாக நீங்களாம் சொன்னீங்க. எங்களுக்கு என்ன நாங்கள் வந்து திங்களில் இருந்து சனியான கடை சாப்பாடு நாங்கள் வீட்டு சாப்பாடு நிற்கிற நேரத்தில் சொல்கிறேன். சமைப்பேன் விடுங்க வளங்க காற்று விழுகிற யாருக்கு நல்ல முட்டை ஓகே. சமையலுங்களுக்கே அவசரப்படுவோம். அவசரம் இல்லை பொறுமையாக எடுப்போம். நீங்கள் இப்படி கொண்டீங்கன்னா ரைட். இப்போ சின்ன என்னடே இது கோலம் பிறந்த பெரிய வர இந்தியா அம்மா ஆனா உண்டு நேயாட்ட காசு வேண்டி பாருங்க. அப்ப கொஞ்சம் எங்க காசு நேட்டா இதான் கொடுத்தோன்னு சொல்லுவாள். அப்படி ரைட். சின்ன வெங்காயம் கொஞ்சமா வெந்தயம் போட போறோம். அம்மா சொன்னா வெந்தயம் போட்டு சமைச்சா நல்ல வாசமா இருக்கும். அதனால ஒரு கொஞ்சமா போட்டோனே வாசம் வரும். அப்பாவுக்கு 20 ரூபா காசு பிள்ளை உழைச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்களன்னு காசுன்னு கேட்டா சொல்லுவேன். கொடுத்தேன் அப்படி லஞ்சமாய் கொண்டு வர ஆனையா அது அமைதியான இங்க இப்படி போறாங்க. வளர வளர செயற்பாடு பார்க்க ஆசையா இருக்கு. கோழி குஞ்சு அங்கேன்னு பார்க்க கோழி குஞ்சா காலாங்க பெம்பல் தெரியுமா என்னடா நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். சரி வீடியோ நேயா வந்து நித்ரியாக சொன்னது. நேயா முதல் தடவை நித்திர ஒன்றுடா நேயா தெரியும். அரைமணித்தி அணைச்சு பிடிச்சு கொண்டு இருக்கணும். பிறகு நான் தூக்கி கொண்டு வந்து இதில் நித்திர கொள்ளம்மாண்டு தடவை கொண்டு கரையை கொண்டு விட திருப்பி நித்திர கொண்டா பிறகு கொண்டு கிடத்தினா பிறகு 10 நிமிஷம் இல்லை ஒன்று மீட்டார்.
தூக்கி காட்டோட ஆசை தான் இது குடும்பம் போட்டு காட்டுவாங்க ஐயா இப்படி கட்டி கொண்டு நடந்து திரியுறா அவங்க ஆசையா இருக்குலையா கதவு திறந்ததுதான் ஓட நேயா வந்து வழியில் ஓடிட்டு அலோலா போட்டால் நான் வந்து வெங்காயம் வந்து பொரிக்கிறேன் அதோட வெந்தயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்க வாசம் வேறு தானே அபி உனக்கு வாசம் என்ன பிடிச்ச சொல்கிறேன் பொய் சொல்ல அம்மா வேலை சத்தியம் பண்ணு நல்ல வாசம் வாசனையோ வாசனை நல்ல வாசனை இப்போ அடுத்ததான் வந்து நிதி நாங்கள் என்னத்தை போடுவோம் ரைட் கருவேப்பிலையா கருவேப்பிலையே கடைசியாக போடுறோம் கொஞ்சமாக போடுறது ரைட் இப்போ வந்து கருவேப்பிலையில் 2 பிரித்து வச்சுட்டு நாங்கள் கொஞ்சத்தை முதல் போடுவோம் சாரை மேலே தூவோம் அடுத்தது கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் வதக்கணுமே ரைட் பச்சை மிளகாய் போட்டது சேர்த்து அன்றைக்கி வந்து பச்சை மிளகாயை முழு பச்சை மிளகாயை வந்து 2 பிளந்துருக்குறான் கீரி போட்டு வச்சுக்கலாம் கீரி போட்டு உப்பு தடவை போகிறோம் இந்த பச்சை மிளகாய் தனியாக தனி கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதை போட்டு இப்போ என்னடா ஆனால் நீத்தி கிட்டத்தட்ட நானும் வந்து எல்லா சமையலும் பழகிட்டேன் நீத்தி நேயா வரும் காரம் சிலக்கு நேயா என்ன மாதிரி எல்லாரும் காயாடு காயாடு ஏன் பார்த்தீங்களா பிறந்தவங்க தான் இப்போ தோடு போடு அழகு நேயா நல்லா வதக்கி கொண்டிருக்கிறோம் அடுத்த என்ன போட போகிறோம்ல உள்ளி போடுவோம் உள்ளி இடிச்சு வச்சிருக்கிறேன் வதங்கின காரணமா உள்ளி நான் இஞ்சி என்ன சொன்னேன் உள்ளி இடிச்சு கொண்டு வெட்டுது ஆனா எனக்கு சின்ன வயசுல கொண்டு தெரியும் எனக்கு சின்ன வயசுல திக்க வலி கட்டுவேன் அதை விட கோவம் வந்தா திக்க வலி கட்டுறோம் அழுக வந்தா திக்க வலி கட்டுறோம் மிம்ம வலி கட்டுறோம் ஆனா கொஞ்ச நாளா இல்ல இது 2 நாளா வந்து எனக்கு வாய் வந்து திக்க வலிக்கிறது எனக்கு தெரியும் எனக்கும் உள்ளி பேஸ்ட்ன்றது இடிச்சு வச்சிருக்கேன் லைட்டா கொஞ்சம் மசின வச்சுட்டு போடுவோம் வாசமா இல்ல வாசம் கிடையாது பேசாம ராளை போடாம இப்படி எடுத்து சாப்பிடலாம் சாப்பிடுங்க உங்களுக்கு பாருங்க நான் மஞ்சள் எடுத்துக்கிறேன் மஞ்சளோ சின்ன மனக்குதடா எனக்கு அது மையக்கும் துறையே கல்லுதடா நல்ல வாசம் உண்மையா என்ன மாதிரியில நாங்கள் மற்ற சட்டியில் சமைக்கிறத விட மண் சட்டியில் வந்து டேஸ்ட்டு தனியாக தான் இருக்கும் அப்போ எனக்கு வந்து எல்லா ஷர்ட்டையும் விட இந்த ஷர்ட்டு ரொம்ப பிடிக்கும் ஜூம் பண்ணி எடுக்க வண்டி எடுக்கிறேன் தெரியும் ஆனால் வண்டி குறைவு வந்து நல்லா வந்து நாங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் வாயில வருது உள்ளி பாத்தீங்கன்னா தக்காளி பழம் உள்ளி பேஸ்ட் எல்லாம் போட்டு கடைசியாக போட்டுடவில்லை உள்ளி போட்டா கொஞ்சம் அடிப்பிடிக்க பாருங்க நல்லா கலந்து ஆனால் என்னதான் எல்லா கறிக்கும் வந்து சுவையா இருந்தாலும் தக்காளி பழம் போட்டா தான் நல்ல இன்னொரு டேஸ்ட் வந்து வேற தக்காளி இப்ப தக்காளிக்குது வாய் தக்காளிக்குது இப்ப இருக்கு தக்காளி பழம் போட்டா தான் கொஞ்ச நாள் வீடியோக்கு நிறைய கொஞ்சம் திக்குது பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு வதங்குறதுக்கு டக்குன்னு ஈஸியா வதங்குறது உப்பை போட போறீங்களா அளவா போடுங்க ஏறுங்க உப்பு தேவை உள்ள கொஞ்சம் உங்களுக்கு அப்ப உப்பு காணாதானே சொல்லுங்க காணாண்டா புய்ய கொட்டுறது இல்லைதானே இப்போ வந்து அப்படியே மேலாட்டமா தூவணுமே இஞ்சி அம்மா ஓகே நல்லா தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா நாங்கள் வதக்கிட்டோம் கடைசியாக வந்து ராளை போடணும் பண்ணிட்டு போடணும் இதெல்லாம் மசாலா எல்லாம் இதெல்லாம் வதங்கின பிறகு மசாலா போடணும் மசாலா போட்டு எல்லாம் வதங்கி எடுத்த பிறகு இறால் போடணும் இறால்ன்றது கன நேரமாக போகக்கூடாது நான் இந்த டேஸ்ட் ராளை பற்றி ஒரு பாட்டு படிக்கும் உங்களுக்கு பிடிச்ச இறாலை பற்றி குட்டி சின்ன குட்டி ரோசாப்பு அந்த பாட்டை மாற்றி பாடுறாரு அதுக்கு என்ன பார்த்தா பாட்டு வருது ஆனால் எடுத்த இறால் வந்து நல்ல பெரிய இறால் பெருசு இறால் முதல் பச்சையா சாப்பிடுவோம் இறால் பச்சையா சாப்பிடுவோம் ரச்சி பச்சையா இறால் வந்து தலை எனக்கு அவ்வளோ ஒத்துக்கொள்ளாது இது ஓகே என்ன சாப்பிடணும் வயிற்றுக்குள்ள அந்த உடையிற மாதிரி இருக்கு எனக்கும் அப்படிதான் அப்படியான ஒத்து வராத சாப்பாடு நான் சாப்பிடுறேன்
என்ன ஏன் ஜீரணம் ஆகுதில்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல. சில பேருக்கு ஒவ்வாமல் இருக்குது, அதே மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஆனால் கணக்கு சாப்பாட்டுக்கு எனக்கு மாட்டுறச்சி எல்லாம் அப்படி ஆட்டுறச்சி சாப்பிட்டா அப்படி செய்யும். அதில் நான் சாப்பிட்றேன். அந்த வலி தாங்கலாம் வாங்கிடும். இல்லை தக்காளி பழம் இன்னும் நல்லா களி தண்ணி வரும். ஆனால் எல்லாமே இப்போ மண் சட்டியில் செய்ய கொஞ்சம் வெயிட் பண்ண வதங்கிட்டு ஒரு காவி வந்து வதங்கி நல்லா காட்டணும் பாருங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து என்ன போடுவோம்னா மசாலாவை போடுவோம். நல்லா தான் கொஞ்சம் அவங்க நீட்டாக இருக்குது மசாலா நேரத்துக்கு போட்டால் தானே இது. ஏன்னா வந்து நாங்கள் இது குழம்பு வைக்க போகிறோம், கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். லைட் வந்து சோறு எடுத்து சாப்பிட்றோம், லைட் எடுத்து வைக்கிறப்ப கொஞ்சமாக மஞ்சள், ரைட் மஞ்சள், கொஞ்சமாக தூள், நல்ல தூள் வேண்டாம் கொஞ்சமாக தூள் காணும். இப்போ மிளகுத்தூள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகுத்தூளை இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னமாக போடும். அப்போ அந்த பாகம் ஒண்டி இருக்குது மிளகுத்தூள். இப்போ போட விட இறக்குறதுக்கு முன்னம் போடும். மிளகுத்தூளை வந்து அப்போ நாங்கள் இறக்குறதுக்கு முன்னம் போடுவோம். இப்போ அடுத்து விடலாம் மசாலா வடிவாக கிண்டி நான் பிறகு இப்போ இறாலை போட்டு பிரட்டுவோம். பால் விட்டானே எல்லாம் போல கொஞ்சம் இல்லை இல்லை இந்த இறாலில் உள்ள தண்ணி அதில் இறங்கு. இறாலுக்கு எப்பவுமே தண்ணி விடும். இதில் இறங்கு வந்து வெள்ளையா இருந்த இறால் பிரட்டை போனால் நான் தட்டி குடிப்பேன். வந்து இறால் வந்து இப்படி எப்படி கலராக மாற போகணும்னு காணும். அன்னைக்கு வாய்ஸ் போடுவோம், நான் செய்கிறேன். செய்கிறீங்க நீங்கள் செய்கிற பார்த்தா சட்டி விழும் போட்டு போய் மாட்டேங்குது. அப்படித்தான் சட்டி அடிச்சு உடஞ்சிவோம். மஞ்சள் சரி நான் நீங்கள் பிரட்டு அது பயப்படுறா. ஒரு இறால் கூட கீழே போகக்கூடாது. நல்ல ஹீட்டில் தான் சட்டி இருக்கு. மண் சட்டி என்றால் ஹீட்டாக லேட் ஆகும். ஆனால் இறக்கி வச்சாலும் கொதிச்சு கொண்டே இருக்கும். இப்போ அந்த கொதிப்புலேயே கொஞ்சம் பற்றி போடும். உண்மையாக சத்தியமாக இப்போ பாருங்க இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டேன் நான். இறால் வந்து ஆளு பிரிஞ்சு போடும் இல்லையே. இறால் நல்லா அவியவும் கூட. அதால் நான் என்ன செய்ய போகிறேன்டா இந்த மசாலாவில் சேர்ந்துட்டேன். அதுக்கான ஒரு அவியாவும் இல்லை. 2ஆம் பால் எடுத்து வச்சுக்கேன். அவ்வளோ வந்து பிக்கு இல்லை பாருங்க. அதாவது நாங்கள் வந்து வளமையாக இறால் வந்து எல்லா கறிக்கும் முதலாவது பால் விட்டால் கறி வந்து இனிக்க வலிக்கிட்டோம். அப்போ நாங்கள் வந்து கறி ஒன்று செய்கிறேன்டா சொதி என்றா ஓகே வந்து நாங்கள் 1ஆம் பால் விடலாம். 2ஆம் பால் விடுறதான் சரி. 2ஆம் பால் விட்டு வைக்கிறேன். இப்போ இந்த 2ஆம் பாலில் இது என்ன செய்யணுமெண்டா நல்லா தூள் எல்லாம் அவிஞ்சு நல்லா திரண்டு வரட்டுக்கு. இப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறோம்டா மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன செய்ய இறக்க போகிறோம். 2 நிமிஷம் இறக்கிடலாம். அதுக்கு முன்னம் கருவேப்பிலை போடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருந்தாங்களே. அது போட்டால் என்ன செய்யணும்னா நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே மிளகு தூளையும் போடும். கறி பாருங்க லெவலில் வந்து நல்ல இதாக வந்திருக்குது. சரி தனியாக இறால் கறி தான் சாப்பிட போகிறோங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து நல்லா வந்து பாட் பொன்னியில் வந்து நாங்கள் வந்து சோறும் கத்திரிக்காய் வந்து பொரியலும் செஞ்சு வச்சுருக்கிறோம். அதோடு சேர்த்து இந்த கறியையும் சேர்த்து, அதாவது இறால் கறி தொக்கேண்ணே கறியன்னா நல்ல இதாக திக்காக இருக்கும். இந்த நாங்கள் இல்லை திக்காக இருக்கும் போது தண்ணியாக இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்கி தானே ரைட் ஓகே. இதை கொஞ்சம் விடுவோம். இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தால் இறக்கச்சு வந்து வீடியோ திறந்து வீடியோ வந்து நான் துறக்கவே காட்டணும் பார்த்தேன். டக்குனு திறந்துள்ள சாப்பிட வேண்டிய ஆர்வம் பாட்டி மின்னுது. ரைட் ஓகே. நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த எங்களை வந்து பாட் பொன்னி சோறோட நிறைய சேர்ந்த ஒரு இறால் தொக்கு ஏன்னா ரைட் நித்தி போடுங்க பாப்பா. ஒரு சைடில் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் நல்லா இருந்தால் நானும் சாப்பிடுவேன். நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கு. ரைட் ரைட். இது சும்மா சாம்பிள் தானே பொறுங்க. சாம்பிளுக்கு எப்படி என்ன ஓகே. கடைசியாக இறுதியாக வந்து நாங்கள் வந்து என்ன இது கடைசியாக வந்து எங்களை இறால் தொக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்துருக்கு அட்டகாசமாக இருக்கு. அட்டகாசமாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நித்தி தான் வந்து டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறேன். மறுபடியும் நான் ஒரு சொட்டு நித்தி தர விரும்பினா எனக்கு தீத்தி விடலாமா? நான் தீத்தி விடுறேன். முதலாவது நித்தி சாப்பிட போறா பாருங்க. ஒரு இறால் வெச்சு இது அங்க பாத்து காய்ங்க. இத நீங்க காட்டணும் கிட்ட வந்து. ஒரு இறால் கொஞ்சமா மசாலா சரியோ சுடுது. அடுத்ததா ரூவனுக்கு பிடிச்ச கத்தரிக்காய் பொரியல். ரூவனுக்கு தான் கத்தரிக்காய் பொரியல் பிடிக்கும். அதெல்லாம் பொரிக்கிறேன். ரைட்டா உங்களுக்கு பிடிக்கும். சேர்த்துட்டு உருட்டிட்டு ஒரு திறனை
எனக்கு வேணாம் நீங்க வேணும். ஐயோ நீங்க சாப்பிடுங்க நீங்க ஒரு வாய் இல்ல, நீங்க சாப்பிடுங்க தீட்டு விட சொல்லுங்க. இல்ல நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு என்ன ஒரு வாய் இல்ல, இல்ல, நீங்க கத்திரிக்காய் பொரியல் என்னங்க எப்படி இருக்குங்க நல்ல ஸ்பைசியா இருக்கு நான் சாப்பிடுவோம் நல்ல இறால் வந்து நல்ல கணக்கான வெதுவெதுப்புல இருக்குண்ணே நல்ல மெதுவாக நைஸாக நைஸ் வந்து அப்படி அது சாப்பிட அப்படி நைஸாக இருக்குமோ அது மாதிரி இறாலும் வந்து அப்படி நைஸாக இருக்கு நீங்க முடிக்கிறீங்க நான் சாப்பிடுறேன் நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்களை காட்டி காட்டி முடிக்கிறேன் அதாவது இப்படி நல்ல ஒரு வாழை இலையில மண் சட்டியில செஞ்ச இறால் தொக்கு. ஆனா நான் இது வரைக்கும் சமைச்சதுல இது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு இப்படி சமைச்சு சாப்பிட்டேன் இல்லை நான் உண்மைக்கு இதான் முதல் முறை. மண் சட்டியில செஞ்ச இறால் தொக்கை நாங்கள் வந்து பொன்னி அதாவது பாட் பொன்னியையும் கத்தரிக்காய் பொரியலோடையும் சேர்ந்து சாப்பிடுங்க சுவை வந்து அல்டிமேட் தானே பழமையா இறால் கறி வச்சு சாப்பிடுறது தொக்கு நல்லா இருக்கு நான் முன்னமே சொல்லிட்டேன் சிலக்கு 2 இறால் துண்டா கொடுத்தோன்னா சாப்பிடுறது வரியாட்டமான சிலக்கு வரிங்க திறந்து தோழி ரைட் ஓகே எங்களை வந்து அவி தூர கொண்டு போயாம மைக்கில்ல அப்புறம் கேட்காது தெரியுது அப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து செஞ்ச நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நான் இறால் தொக்கு நீங்களும் வந்து இப்படித்தான் செய்யணுமோ இல்லாட்டி இதை விட பெட்டரா செய்யலாமோ என்று நீங்க வந்து எங்களுக்கு வந்து வீடியோல மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்டைல பாருங்க பாதி பிள்ளைங்க பாதி ரைட் இது கலகலப்பா போய் கொண்டிருக்குது அதாம எனக்கு ஒரு ரோலை சாப்பிட்டா பிறகு தலையெல்லாம் நாக்கெல்லாம் கடிக்க வலிக்கிறது நான் ஒத்துக்கொள்றேன் நான் அந்த வீடியோக்கான சாப்பிட்டது இதை செய்யுது வாயெல்லாம் ரைட் நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஆனால் ராலை பார்க்க ஆசையாக இருக்குது ராலை வந்து இதை விட வெள்ளை புட்டோட சாப்பிட இன்னும் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் முடிச்சுக்கோ நான் சாப்பிட்றேன் ஓகே நாங்கள் வந்து இப்படின்னு சொல்லி சாப்பாடு அப்படியே இருக்கிற தான் சாப்பிட்றேன் ரைட் அப்போ இவ்வளோ நாள் செஞ்சோம் இல்லை இல்லை இறால் கறி நல்லா இருக்கு ரைட் ஓகே நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் மறக்காம இந்த வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க இன்னும் என்ன சமையல் சமைக்கணும்ன்ற மறக்காம கமெண்ட்ல போடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்